ஒரு மகன் வந்து தனது அப்பாவை பற்றி எப்படி யோசிக்கணும் எப்படி பேசணும் அப்படின்னா, ஒரு மகன் வந்து தனது அப்பாக்கிட்ட என்ன சொல்லுவான், வாங்க போங்க சொல்லுங்கப்பா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். அதே மகன் வந்து தனது நண்பன்கிட்ட போய் தனது அப்பாவை பற்றி பேசும்போது, இல்லை அவர் இப்போ தான் சொன்னார், நான் அதை முடிச்சிடறேன் சொன்னார், சீக்கிரமாக அதை முடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா, அதனால் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், இல்லைனா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். அவர் அடிக்கடி சொல்கிறனால தான் எனக்கு அது ஞாபகம் இருந்து நான் அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்க காரணம், நான் செய்யலைன்னா அவர் வந்து விட மாட்டார். இப்படி அவர் இவர்னு சொல்லிட்டு தனது நண்பர்கிட்ட பேசும்போது, தனது அப்பாவை பற்றி பேசும்போது அவர் இவர்னு பேச ஆரம்பிச்சிடும். அதே இது அந்த மகன் வந்து அவனோட அப்பாக்கிட்ட நேரடியாக பேசும்போது அவங்க இவங்கன்னு பேசுவோம். அதே மகன் வந்து தனது நண்பர்களிடம் போயிட்டு தனது அப்பாவை குறிப்பிட்டு பேசும்போது அவர் இவர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். அதே மகன் தனது மனதுக்குள் தனது அப்பாவை பற்றி யோசிக்கும்போது அவன் இவன் அப்படின்னு யோசிக்கணும். அவன் இவன் அப்படின்னு யோசிக்கணும். அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான், சீக்கிரம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கான், சீக்கிரமாக அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடணும், இல்லைனா நம்மளை விட மாட்டான், அவன் எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசுகிறது எப்படி, ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க இவங்கன்னு பேசணும். சரிங்க ஓகே. அதாவது பெரியவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும், அவங்க இவங்கன்னு பேசணும். அதே இது அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட பேசும்போது அவர் இவர் அப்படின்னு கொஞ்சம் மரியாதையை குறைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் அவங்கள பற்றி நம்ம மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அவன் இவன்னு ரொம்பவும் குறைச்சிடணும். இதுதான் வந்து ஒரு மனது எப்படி செயல்படுகிறது. நம்ம வெளியில் பேசுகிற மாதிரி ஒரு மகன் வந்து அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி, அப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீ சொல்கிறான்ல, சொல்லுங்கப்பா சரிங்கப்பா அப்படிங்கிறது. அதே மகன் வந்து தனது நண்பர்கிட்டையும் போய் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா சொன்னாங்க சரிங்க, நான் எப்பவும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்னவோ தெரில எப்பவும் விடவே மாட்டாங்க, எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை செஞ்சிருடா சீக்கிரமாக செஞ்சிரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்டேயும் அப்பாவை பற்றி மற்றவங்ககிட்ட பேசும்போதும் அவன் என்ன பண்ணுறான், வாங்க போங்க அந்த மரியாதைங்கிறது குறைய மாட்டேங்குது. அதே நேரத்தில் அதே மகன் வந்து தனது மனதுக்குள்ளே அப்பாவை பற்றி யோசிக்கும் போதும் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னே தெரில, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சரி அவங்க சொல்கிற மாதிரியும் நம்ம பண்ணி பார்ப்பாங்க, அதுலேயும் உண்மை இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஏன்னா அது மாதிரி அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. அப்போ வந்து நீ வந்து குழம்பிடுவ. உங்கள் அப்பாவை பற்றி உங்கள் அப்பா கிட்டேருந்து நீ ஒன்றை வந்து சரியாக பாதுகாத்துக்க முடியாது. உங்கள் அப்பாவோட அடிமையாக மாறுறதுக்கு நீ காரணம். இது ஒரு அடிமைத்தனமான சிந்தனை. மனசுக்குள்ளே கூட நீ உண்மையாக இருக்கிற அப்படின்னா மனசுக்குள்ளே நீ என்ன யோசிக்குங்கிறது வெளியே கிடையாது. அதனால் பிறருக்கு அடிமையாகி விடக்கூடாது. ஏன்னா மனித வாழ்க்கையில் அடிமைத்தனத்துக்கான ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பிற உயிரினங்கள் தனித்தனியாக வாழ்கிறது, அங்கே வந்து அடிமைப்படுத்த முடியாது. நம்மக்கிட்ட வந்து மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது தான் மனுஷங்களோட சிறப்பு. பிற உயிரினங்களுக்கு அது கிடையாது. அதில் என்ன ஆபத்து இருக்குன்னா, அடிமையாகிடாத. நீ உதவி செய்கிறங்கிற உதவிக்கும் அடிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்கோ, நீ அடிமையாகி விடாதே. அதனால் தெளிவாக இரு. நமக்கு பக்கத்தில் அதாவது நம்முடைய அப்பாவோ அம்மா எல்லாம் நமக்கு பக்கத்துலேயே வேணும், உறவு முறையும் வேணும், அதே நேரத்தில் அடிமையாகிடவும் கூடாது. உறவும் வேணும், அதுக்காக உறவுக்காக அடிமையாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மனது இப்படி செயல்பட்டால் நீங்கள் யாருக்கும் அடிமையாக மாட்டீங்க. உங்கள் அப்பாவுக்கெல்லாம் அடிமையாக மாட்டீங்க. உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு அம்மாவை பற்றி பேசும்போது அம்மாக்கிட்ட வந்து அம்மா சொல்லுங்கள் சரிங்கம்மா அப்படின்னு அவங்ககிட்ட வாங்க போங்கன்னு சொல்லுவீங்க. அதுவே உங்கள் அம்மாவை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மா சொன்னார், எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஏன்னா அவர் இவர்ங்கிற சொல்லை வந்து பெண்களுக்காகவும் நம்ம பயன்படுத்தணும். அது வந்து ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான பேர், நம்ம அதை பயன்படுத்துகிறது இல்லை. இப்போ ஒரு அம்மாவை பற்றி பேசும்போது அவங்ககிட்ட பேசும்போது அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா சீக்கிரம் கிளம்புங்கம்மா, பஸ் வரப்போகுது, ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவங்க இவங்கன்னு பேசுவோம். அதே ஒரு மகன் வந்து தனது அம்மா கிட்ட பேசும்போது அந்த மாதிரி, அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா இன்னும் கிளம்புங்கம்மா, ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுமா, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்க போங்கன்னு பேசுவோம். அதே மகன் வந்து தனது நண்பர்களிடம் பேசும்போது எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நண்பர்கள்ட்ட பேசும்போது அவன் அந்த அம்மா கிட்ட பேசும்போது எப்படி மரியாதை பேசுகிறானோ அதே மாதிரி மரியாதையாக தான் நண்பர்களிடமும் குறிப்பிடுகிறான். அப்படி குறிப்பிடக்கூடாது. ஒரு மகன் வந்து தனது அம்மாவை பற்றி பிறரிடம் பேசும்பொழுது அவர் இவர் என்று குறிப்பிட வேண்டும். எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார், காலையிலே அவங்க எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திருப்பார், அவர் எப்போவுமே எங்கள் அம்மா வந்து எப்போவுமே சீக்கிரமாக எழுந்துருவார் அப்படின்னு அவர் என்கிற சொல்லை பெண்களுக்காகவும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஆண் பெண் சமத்துவம் என்பது. அவர் இவர் என்கிற சொல்லை நம்ம பெண்களுக்காக பயன்படுத்துறது கிடையாது. அவர் இவர்னால் அது ஒரு ஆண்களை குறிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி குழம்பி போகிறாங்க. அவர் என்கிற சொல்லை கடந்து தான் அவர்கள் என்கிற சொல்லும் வருது. அவர்கள்னால் என்ன அர்த்தம், அவங்கன்னு அர்த்தம்.
அப்போ அதை மட்டும் நம்ம வந்து ஆண் பெண் இருவருக்கும் பயன்படுத்துகிறோம். அவங்க இவங்க, அவர்கள் இவர்கள், அம்மா அவர்கள், எங்கள் அம்மா அவர்கள், எங்கள் அம்மா அவங்க. அப்போ அவர்கள் என்கிற சொல்ல ஆண் பெண் இருவருக்கும் பயன்படுத்துகிறோம். அப்படின்னா நீ அவர் என்கிற சொல்லை கடந்து தான் அவர்கள் என்கிற சொல்லே வருது. அப்படின்னா அவர் இவர் என்கிற சொல்லையும் ஆண் பெண் இருவருக்கும் பயன்படுத்தணும். அப்போ ஒரு அம்மாவை பற்றி ஒரு மகன் பேசும்போது, அம்மா கிட்ட பேசும்போது, அம்மா சொல்லுங்கம்மா, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் எப்போ வந்து புறப்படுறீங்க, டைம் ஆச்சு ட்ரெயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசும்போது அவங்க இவங்கன்றான். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் இவர்கள், அதான் அர்த்தம், அவங்க இவங்கன்றான். அதே மாதிரி ஒரு மகன் வந்து தனது அம்மாவை பற்றி தனது நண்பர்களிடம் பேசும்போதும் என்ன பண்ணுறான்? எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க இவங்கிறத அங்கேயும் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஒரு அம்மாவை பற்றி ஒரு மகன் பிறரிடம் பேசும்போது அவர் இவர் என்று சொல்லி அவர் சொன்னார், போனார், அம்மா எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார், எங்கள் அம்மா வந்து எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார், எங்கள் அக்கா கூட சொல்லிகிட்டே இருப்பார், எங்கள் அக்காவும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் எங்கள் அக்கா வந்து எப்போவுமே சீக்கிரமாக அந்த ட்ரெயின் கிளம்பிடுவார் அப்படின்னு அவர் இவர் என்கிற சொல்லை பொருத்தி பெண்களுக்காக பயன்படுத்தி அதை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம அது இதுங்கிறத மட்டும் பெண்களை பற்றி குறிப்பிடுவோம். அது இப்படி தான், எங்கள் அக்கா அது இப்படி தான் பண்ணும், அது எப்போ பண்ணாலும் அது ஏன் தான் இந்த மாதிரி இருக்குதோ அப்படின்னு அது இதுங்கிறத மட்டும் பெண்களுக்காக இணைக்கிறோம்ல. அப்போ அது தப்பு தானே. அப்போ அது தப்பு. செய்யக்கூடாத ஒரு செயலை, இணைக்கக்கூடாத ஒரு செயலை பெண்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் எதை பெண்களோடு இணைக்கணும்னா அவர் இவர் என்கிற சொல்லை பெண்களுக்காக நாம் பெண்களை குறிப்பிட்டு பேசும்போது பயன்படுத்த வேண்டும். அப்போது ஒரு மகன் வந்து அம்மா கிட்ட பேசும்போது அவர்கள் இவர்கள் என்கிற சொல்லை பயன்படுத்தி பேசுகிறான். அவர்கள் வாங்க வாருங்க. அப்போ அவங்க அதே பயன்படுத்தி பேசுகிறான். அம்மா கிட்ட பேசும்போது சரிம்மா சொல்லுங்கம்மா, ஆமாம்மா நீங்கள் எப்போவுமே இப்படி தான் கரெக்ட் சொல்லுவீங்க, நான் தான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசும்போது அவர்கள் அதே மகன் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது நண்பர்கிட்ட அவனுடைய நண்பர்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மா எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார், எதுக்கு தான் அப்படி சொன்னார்னே தெரில, நான் தான் கேட்க மாட்டேன், அவர் எப்போவுமே விடவே மாட்டார், நான் திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார், எனக்கு ஒரு டார்ச்சராக இருக்கும், சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி அவர் இவர் என்கிற சொல்லை வந்து பிறரோட ஒரு அம்மாவை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது ஒரு மகன் வந்து பிறரிடம் பேசும்போது தனது அம்மாவை பற்றி பிறரிடம் பேசும்போது அவர் இவர் என்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதே மகன் தனது மனதுக்குள் அம்மாவை பற்றி யோசிக்கும் போது அவள் இவள், இவ எப்போவுமே இப்படி தான், எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இவள்னு மனசுக்குள்ளே அம்மாங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அம்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவள் இவள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவள் அவங்க இவங்கிறது அம்மாங்கிற அந்த மரியாதையான வார்த்தையோடு தொடர்புடையது. அம்மாவை குறிப்பிட்டு பேசும்போது அம்மான்னு பேசும்போது அங்கே அவங்க இவங்கன்னு வந்துடுதில்ல. அதனால் அவர் இவர். ஆனால் அவள் இவள்னு வரும்போது அம்மாங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே யோசிக்கும் போது ஒரு மகன் வந்து தனது மனசுக்குள் அம்மாவை பற்றி யோசிக்கும் போது அவள் இவள், வாடி போடி, அவள் எப்போவும் இப்படி தான், சரியா ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இடப்பா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அம்மாவை பற்றி யோசிக்கும்போது அவள் இவள்னு யோசிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த அடிமைத்தனத்துலேருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் வெளியில் தான் வெளியில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேவைப்படுது, மனுஷங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேவைப்படுது. ஆனால் அதுவே அடிமைத்தனமாக மாறிவிடக்கூடாது. அருகாமையிலும் வசிக்க வேண்டும். மனுஷங்க ஒன்றா கூடி ஒற்றுமையாக வாழ்வாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுக்காக அடிமையாகி விடக்கூடாது. அங்கே ஒரு ஆபத்து இருக்குது. அது அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அந்த ஒற்றுமை அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அங்கே அடிமைத்தனம் என்கிற பள்ளத்தாக்கு இருக்குது. அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது தான் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து யாரையெல்லாம் வாங்க போங்கன்றீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே ஒருமையில் சிந்திக்கணும். யாரை உங்கள் அப்பாவை பற்றி வாங்க போங்கன்றீங்களா, மனசுக்குள்ளே அவன் இவன்னு சொல்லணும், அவன் இவன்னு சிந்திக்கணும். அவனை பற்றி அவன் இப்படி தான் சொல்லிட்டு கிடப்பான், இவனுக்கு சும்மா ஒழுங்கு எங்கே போகிறானே தெரில, சாயந்தரமாச்சு அங்கங்கே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா பேசிகிட்டே இருப்பான், வரமாட்டான் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படி. அதுவே அப்பா நேரில் வந்துட்டாருன்னா அப்பா வாங்கப்பா எப்போ வந்தீங்க அப்படிங்கணும். அதான் ஏன்னா மனசுங்கிறது ரகசியமானது. ஆனால் அந்த மாதிரி யோசிக்கும்போது தான் நீ உங்கள் அப்பா உறவினர்களுக்கு அடிமையாக மாட்டேன். இப்போ அடிமைத்தனங்கிறது என்னென்ன மிகப்பெரிய இது ஒரு உறவு முறைக்கு அடிமையாகிறது, அப்பாவுக்கு அடிமையாகிறது, அம்மாவுக்கு அடிமையாக, குழந்தைகளை அடிமைப்படுத்துறது, அந்த மாதிரி அந்த குழந்தைகளோட சுதந்திரமாக வாழ விடாமல் குழந்தைகளின் விருப்பத்தை பெற்றோர்கள் தீர்மானிப்பது, இப்படி உறவு முறையில் ஒரு அடிமைத்தனம் இருக்குது. மனைவியை அடிமைப்படுத்துறது, கணவன் வந்து மனைவியை அடிமைப்படுத்துறது, அந்த மாதிரி உறவு முறையில் ஒரு அடிமைத்தனம் இருக்குது. அதனால் உறவினர்களிடமிருந்து எதிரிகளிடமிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எதிரிகிட்டேருந்து நான் என்ன பார்த்துக்கிறேன், உறவினர்களிடமிருந்து நீ என்னை பாதுகாத்துக்கொள்ள உறவினர்களிடமிருந்து நீ வெளிப்போட இருக்கணும். ஒரு எதிரின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உறவினர்களாக இருந்து நம்மகிட்ட பழகுறாங்க பாருங்க, அவங்க நம்மளை அடிமைப்படுத்துவாங்க, ஏமாற்றுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட உஷாராக இருக்கணும்னா இந்த மனசுக்குள்ளே நீங்கள் யாரையெல்லாம் வாங்க போங்கன்றீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும் போது ஒருமையில் யோசிக்கணும்.
அதான் வந்து இவங்களை வந்து அடிமைத்தனத்திலேருந்து பாதுகாக்கும். இந்த மனித அடிமைத்தனத்திலேருந்து, மனித உறவுகளில் இருக்கிற அடிமைத்தனத்திலேருந்து, இந்த ஆண் பெண் அடிமைத்தனம்லாம் இருக்குல்ல, பெண் அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகாரம்லாம் இருக்குல்ல, இதுலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா, நீங்கள் மனசுக்குள்ளே யாருக்கும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, மனசுக்குள்ளே யாருக்கும் ரொம்ப மிகையான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இப்போது உங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொல்கிறபடி தான் நான் கேட்பேன், அவங்க சொல்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் காதல் கீதல் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, ஒரு காதல் கீதல் அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே வச்சிக்காத, அப்பா சொல்லிட்டாரு, பள்ளிக்கூடம் போனால் வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து இருந்துடணும், எங்கேயும் சுற்றக்கூடாது, இப்படி வந்து பெற்றோர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு அடிமையாகி பெற்றோர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு சுதந்திரத்தை இழந்துடுறாங்க சின்ன பிள்ளைங்க வந்து. அந்த மாதிரி இழந்துடக்கூடாது. உன்னுடைய சுதந்திரத்தில் நீ வந்து குறியாக இருக்கணும். பெற்றோர்கள் என்பதற்காக அவர்களிடம் நீ மயங்கி விடக்கூடாது. அவர்களுடைய அன்பில் நீ வந்து ஏமாற்றப்பட்டு விட. அவர்கள் அன்பினால் உன்னை ஏமாற்றுவார்கள். அன்பை ஆயுதமாக வைத்து உன்னை ஏமாற்றி உன்னை அடிமையாக்கி அவர்கள் ஆதாயம் தேட பார்ப்பாங்க. அதுலேருந்து நீ தப்பிச்சுக்கோ. அவங்க பெற்றவங்களாக இருந்தாலும் வெளியில் நீ மரியாதை கொடுக்குற, ஆனால் உள்ளுக்குள்ளே யார்? வெளியில் நீ மரியாதை கொடுத்து பேசுகிற, ஆனால் மனசுக்குள்ளே அவன் இவன். அப்பாங்கிறவர் வெளியில் அப்பாவை பற்றி சொல்லுங்கப்பா வாங்கப்பா. அதே அப்பாவை பற்றி நண்பர்கிட்ட பேசும்போது, உன் நண்பர்கிட்ட பேசும்போது எங்கள் அப்பா கூட சொன்னார், இப்போ தான் வந்தார், நேற்று எங்கோ 2 நாள் வெளியூர் போயிட்டார் வேலை விஷயமா, இப்போ தான் வந்தார், அவர் இவர்ன்றோம். அவர்கிட்ட பேசும்போது அதுவே அப்பா கிட்ட நேரடியாக பேசும்போது அவங்க இவங்க. அதே அப்பாவை பற்றி மனசுக்குள்ளே அந்த பையன் அந்த மகன் எப்படி யோசிக்கிறான்னா, அந்த அப்பாவை பற்றி அவன் இவன், அவன் இன்னும் 2 நாள் ஆச்சு, அப்படி என்ன வேலையோ தெரில, போனால் அவ்வளோ ஈஸியாக வரவே மாட்டான், சீக்கிரம் வரானு தெரில, ஒரு ஃபோனை போட்டு கேட்கணும், என்ன எங்கே இருக்க என்னன்னு கேட்கணும், எங்கே இருக்கீங்க என்ன அப்படி. ஏன்னா அது வந்து ஒத்திகை. வெளியில் எப்படி கேட்க போகிறோம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஒரு ஒத்திகை. அதாவது மனசுக்குள்ளே அதே நேரத்தில் ஒத்திகையும் பார்ப்போம். நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஒத்திகையும் பார்ப்போம். இப்போ அப்பா வந்துட்டார், அவர்கிட்ட எப்படி பேசணும், எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒத்திகை பார்ப்போம். அப்போ நம்ம வாங்க போங்கங்கிறத மனசுக்குள்ளே பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி ஒத்திகை பார்க்காம ஒரு பெரியவங்களை பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும்போது ஒருமையில் யோசிக்கணும், தனிமையில். நம்ம ஒத்திகை பார்க்கல, நம்மளுக்குள்ளே தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா அவன் இவன், அவள் இவள். அம்மாவை பற்றி ஒரு பையன் மனசுக்குள்ளே எப்படி யோசிக்கணும், அவ இவ. அது மாதிரி ஒரு மக வந்து தனது அம்மாவை பற்றி எப்படி யோசிக்கணும், அவ இவன்னு யோசிக்கணும். வெளியில் வந்து அம்மா சொல்லுங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மான்னு. அதுவே ஒரு மகள் வந்து அப்பாவை பற்றி யோசிக்கும்போது சொல்லுங்கப்பா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா, பேசுவா. அதே மகள் வந்து தனது அப்பாவை பற்றி தனது தோழிகளிடம் பேசும்போது அவர் இவர், எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பெண் வந்து தனது அப்பாவை பற்றி தனது தோழிகளிடம் பேசுவாள். அதே பெண் வந்து தனது மனசுக்குள் தனது அப்பாவை பற்றி பேசும்போது அவன் இவன் அப்படி தான் யோசிக்கணும். எப்போ பார்த்தாலும் காலையிலே எழுப்பி விட்ருவான், என்ன காலைல 5 மணிக்கே எழுப்பி விட்ருவான். நான் இந்த அளவுக்கு காலையில் எழுந்திருக்கணும்னா சின்ன வயசுலேயே எங்கள் அவன் தான் காரணம். காலையில் என்னை எழுப்பி விட்டு தூங்கவே விட மாட்டான் லேட்டாக. அதுவே எனக்கு பழக்கமே போச்சு. அந்த வகையில் அவனுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அப்பாவை பற்றி பேசும்போது யாரெல்லாம் வாங்கப்போ மனசுக்குள்ளே யோசிக்கும்போது ஒருமையில் யோசிக்கணும். இதுதான் வந்து உறவு முறையை சரியாக புரிஞ்சுக்கிற. என்னதான் உறவு முறையை வந்து நீ மிகைப்படுத்தக்கூடாது. உனக்கு அம்மாவே இருந்தாலும் அவங்க எப்போவுமே உனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னுலாம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக ஒன்று யோசிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு நன்மை தருமா, அதனால் அடிமைப்படுத்த தான் பார்ப்பாங்க. பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து அடிமைப்படுத்த தான் பார்ப்பாங்க. அதன் மூலம் ஆதாயம் தேடிக்கலாம், இறுதி காலத்தில் முதுமை காலத்தில் உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. அதனால் பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை மிகைப்படுத்தாதீர்கள். மனசுக்குள்ளே கூட அவங்களுக்கு உண்மையாக இருக்காதீங்க. வெளியில் தான் மரியாதை கொடுக்கணும், தவிர மனசுக்குள்ளே மரியாதை கொடுக்காதீங்க. மனசுக்குள்ளே ஒருமையில் யாரெல்லாம் நீங்கள் வாங்க போங்கன்றீங்களோ அவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கும்போது மனசுக்குள்ளே அந்த மரியாதை கொடுத்து யோசிக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ஒரு வேலைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கே வந்து எல்லாரையும் நம்ம வாங்க போங்கன்னு தான் பேசணும், மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு தான் பேசணும். ஏன்னா அங்கெல்லாம் அன்புக்கு இடம் கிடையாது. அன்புக்கு, உரிமைக்கு, பாசத்துக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது வேலை செய்கிற இடத்துல. அதனால் வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா அங்கே பல பேர் இருப்பாங்க, மேலதிகாரி இருப்பாங்க, நமக்குள்ளே 4 பேர் வேலை பார்ப்பாங்க, நமக்கு மேலே 4 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போது அங்கெல்லாம் வந்து ஒருத்தரை பற்றி பேசும்போது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசும்போதும் நம்ம என்ன பண்ணோம், அவங்க இவங்கன்னு சொல்கிறது தான் சரி. ஒருத்தரை பற்றி அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இந்த முதலாளி சொன்னாங்க, மேனேஜர் சொன்னாங்க, அல்லது வந்து தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. இப்போ வந்து ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு மருத்துவமனை டாக்டர் என்ன சொல்லணும், டாக்டர் சொன்னாங்க. டாக்டர்கிட்ட பேசும்போது வாங்க போங்கன்னு பேசணும், மற்றவங்ககிட்ட பேசும்போதும் அவங்க இவங்கன்னு பேசணும். டாக்டரை பற்றி மற்றவங்க டாக்டர் இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு பேசணும். அதே மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கும் போதும் அவங்க இவங்கன்னு தான் டாக்டர் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கும் போதும் அப்படி தான் யோசிக்கணும். அது மாதிரி டாக்டர் என்ன பண்ணணும், நர்ஸை பற்றி யோசிக்கும் போதும்
நர்ஸு எங்கே போனாங்கன்னு தெரில, அந்த மருந்தை எட்டு வர சொன்னேன், அவங்க ஏன் இன்னும் எட்டு வரல, நர்ஸுகிட்ட பேசும்போதும் சீக்கிரம் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா. நர்ஸை பற்றி மற்றவங்ககிட்ட பேசும்போதும் அவங்ககிட்ட நான் அப்போவே சொல்லிட்டேன், அந்த குளுக்கோஸ் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற சொல்லிட்டேன், அவங்க ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி மனசுக்குள்ளே அந்த டாக்டர் நர்ஸை பற்றி யோசிக்கும் போதும் இந்த எப்படி யோசிக்கணும், அந்த நர்ஸ் வந்து அந்த மருந்தை ஏற்றிருப்பாங்களா, அந்த குளுக்கோஸ் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்களா, ஊசி போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதைங்கிறது மனசுலேயும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி நேர்லேயும் சரி மரியாதை குறைந்து விடக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல மரியாதை என்பது குறைந்து விடக்கூடாது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயும் சரி. அதனால் இது ஒரு அடிமைத்தனம் தான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். தனித்தனியாக தான் தொழில்னால் தனித்தனியாக தான் செய்யணும், அதான் இயற்கை விதிமுறை. நாம் வந்து இயற்கை விதிமுறைக்கு முரணாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அதுலேயும் ஒரு விதிமுறை இருக்குது. ஒரு அடிமைத்தனத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஒரு அளவுக்கு ஏற்றுக்கிட்டோம், ஏதோ ஒரு சௌகரியம், அது கொஞ்ச காலத்துக்கு ஏற்றுக்கிட்டோம், நிரந்தரமாலாம் ஏற்றுக்க முடியாது அடிமைத்தனம். அதனால் அதே நேரத்தில் வந்து அந்த அடிமைத்தனத்துலேயும் அந்த அடிமைத்தனம் என்பதால் அதில் வந்து ஒரு நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவு முறையை வந்து இழிவுபடுத்திடக்கூடாது. இதுவே ஒரு இழிவான நிலை தான். அடிமைத்தனம் என்பதே ஒரு மோசமான நிலை தான், தாழ்வு நிலை தான். அதனால் அந்த தாழ்வு நிலையிலேருந்து நாம் அமைதியாக இருக்க வேண்டும். உறவு முறை கெட்டு போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது, வேலை செய்கிற இடத்தில், தொழில் செய்கிற இடத்தில் மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு யோசிக்கணும், வெளியிலையும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். அவங்கள பற்றி ஒருத்தரை பற்றி மற்றவங்ககிட்ட பேசும்போது வாங்க போங்கன்னு தான் குறிப்பிட்டு பேசணும். வாங்க போங்கன்னு தான், வா போ, வாடா போடா, வாடி போடி, இந்த உரிமையோடு உறவு முறையை அடிப்படையாக கொண்டு அந்த மாதிரி அழைக்கின்ற வார்த்தைகளுக்கு தொழில் செய்கிற இடத்தில் அனுமதி இல்லை. கடைநிலை ஊழியராக இருந்த ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை பார்த்து கூட அவங்க இவங்க வாங்க போங்க, மாணவனை நேரிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு தான் பேசணும். வாங்க போங்க சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, ஏன் இவ்வளோ தாமதமாக வரீங்க அப்படின்னு வாங்க போங்கன்னு பேசணும். அதே ஆசிரியர் அந்த ஒரு மாணவரை பற்றியோ பிறரிடம் பேசும்போது எப்படி பேசணும், எப்படி பேசணும், அவர் இவர் அவங்க இவங்கன்னு தான் பேசணும். அந்த மாணவர் சொன்னாங்க இப்போ லேட்டாக வந்தாங்கன்னு இன்றைக்கி படிச்சிருப்பாங்க, அவங்க நேரத்தே சொல்லிவிட்டேன், அவங்ககிட்ட படிக்க சொன்னேன், வீட்டு பாடம்லாம் எழுதிட்டு வர சொன்னேன், படிச்சிருப்பாங்க, சரியாக படிச்சிருப்பாங்க, இன்றைக்கி தேர்வுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைங்கிறத குறைக்கவே கூடாது. தொழில் செய்கிற இடத்துல மரியாதைங்கிறது குறைக்கக்கூடாது. தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோன்னா நம்ம யாரை வாங்க போகணும்னு பேசுகிறோமோ அவங்கள பற்றி மற்றவங்ககிட்ட பேசும்போது அவர் இவர் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அவங்கள பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அவன் இவன், அவன் அவள் அந்த ஒருமையில் யோசிக்கணும். இதுதான் வந்து அடிமைத்தனத்திலிருந்து தப்பிப்பதற்கான மனது எப்படி செயல்படுகிறது. மனசுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது. மனசை சரி பண்ணிட்டா போதும். வெளியில் போய் அடிமைத்தனம் அறிவுரை மனசை சரி பண்ணிட்டாலே போதும். மனசு அதன் இயல்பில் இயங்கி விட்டாலே அடிமைத்தனம் என்பது இல்லாமல் போயிடும். இனிமேல் அதான் நடக்க போகுது இந்த உலகத்தில். இனிமேல் 2040 இனிமேல் பிறக்கக்கூடிய பசங்க 2024 அப்புறம் இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா என்னுடைய மூளையின் செயல்பாட்டை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். எனது மூளையில் நான் மேற்கொள்கிற ஒரு சீர்திருத்தத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட விவரித்து கொண்டு இருக்கிறேன். நான் அடிமைத்தனத்தை வெல்ல வேண்டும் என்று அதுதான் என்னுடைய ஆசை. அடிமைத்தனம் என்பது இருக்கக்கூடாது, சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு. அப்போ அதன் அடிப்படையில் தான் நான் மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி உடையவனாக இயற்கை பார்த்து எனக்கு அந்த தகுதியை கொடுக்குது. நீ மனித நிலையில் நீ சுதந்திரத்தை ஒரு முழுமையான சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறாய், உனக்கு அந்த உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன். அடிமைத்தனம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கான உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி இயற்கை எனக்கு சொல்லுது. அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். மூளை எப்படித்தான் செயல்பட வேண்டும், இப்படி செயல்பட்டால் மட்டும்தான் நான் மனித அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்க முடியும். நீ மனசுக்குள்ளேயும் உண்மையாக இருக்கிற, மனசுக்குள்ளேயும் அடிமையாக இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அடிமைத்திலிருந்து தப்பிக்க முடியாது. மனசில் அதன் உள்ள நீ என்ன யோசிக்கிறேன்னு, இப்போது உள்ள என்ன யோசிக்கிறேன்னு வெளியில் தெரியாது. இப்போ ஒரு மகன் தனது அப்பாவை பற்றி மனசுக்குள்ளே அவன் இவன் யோசிக்கும்போது அந்த மனசுக்குள்ளே யோசிக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த வைப்ரேஷன், அதிர்வு, உடம்பில் ஒரு அதிர்வு, அதுவே அந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு தடுப்புச்சுவராக, அந்த அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தடுப்புச்சுவராக இருக்கும். அடிமைப்படுத்துறன்னு எண்ணம் அந்த அப்பாவுக்கே வராது. அடிமையாக இருக்கணுங்கிற எண்ணங்கிறது இந்த பையனுக்கும் வராது. ஏன்னா மனசுக்குள்ளே இவன் எப்படி யோசிக்கிறான், அப்பாவை பற்றி அவன் இவன் தான் யோசிக்கிறான். வெளியில் தான் வாங்க போங்க, இது அந்த அப்பாவுக்கும் தெரியும். நம்ம பையன் வெளியில் தான் வாங்க போங்கன்னு சொல்லுவான், ஆனால் மனசுக்குள்ளே அவன் இவன் தான் யோசிப்பான். இதுதான் இயல்பு. ஏன்னா அந்த அப்பாவும் அப்படி தான் யோசிப்பார். அவங்க அப்பாவை பற்றி யோசிக்கும்போது அப்படி தான் யோசிப்பார். அந்த அப்பாவும் தனது அப்பாவை பற்றி யோசிக்கும்போது தனது அப்பா கிட்ட பேசும்போது அவங்க இவங்கன்னு பேசுவார். அதுவே அதே அப்பா தனது மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அவன் இவன் தான் தனது அப்பாவை பற்றி யோசிப்பார். அதனால் இதுதான் மூளைன்னு சொல்கிறார். அதனால் ஒரு அன்பு இவ்வளோது. அன்புங்கிறது சும்மா வெளியில் வாங்க போங்கன்றாங்க. மனசுக்குள்ளேங்கிறது அதே அன்பு மனசுக்குள்ளே இருக்குதானா, இருக்காது. அப்படிங்கிற ஒரு புரிதல் மனுஷங்களுக்கு இருக்கும்போது தான் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க.
அது மாதிரி ஒரு அப்பா வந்து தனது மகனை பற்றி எப்படி யோசிக்கணும்? சரி, மகன் வந்து தனது அப்பா பற்றி யோசிக்கிறான் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஒரு அப்பா வந்து தனது மகனை பற்றி எப்படி யோசிக்கணும்? ஒரு அம்மா வந்து தனது மகனை எப்படி வெளியில் வந்து வாடா போடான்னு கூப்பிடுவாங்க, வா போ வாடா போடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அதே அம்மா வந்து தனது மனதுக்குள்ளே தனது மகனை பற்றி எப்படி யோசிக்கணும்னா, அவங்க இவங்க வாங்க போங்க அப்படின்னு மரியாதையாக யோசிக்கணும். வெளியில் வாடா போடா வா போ அப்படின்னு பேசலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே யோசிக்கும்போது, தனது மகனை பற்றி ஒரு அம்மா யோசிக்கும்போது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி மரியாதையோட பணிவாக யோசிக்கணும். அவங்க இவங்க அப்படின்னு யோசிக்கணும். அப்போ யாரை நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுகிறீங்களோ கூப்பிடுறீங்களோ, யாரை பார்த்து வாங்க போங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ, அவங்கள பற்றி நீங்கள் மனசுக்குள்ளே யோசிக்கும்போது, தனியாக யோசிக்கும்போது, அவங்களை பற்றி யோசிக்கும்போது மனசுக்குள்ளே வந்து அவங்க இவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி மனசுக்குள்ளே யோசிக்கணும். அதுதான் வந்து அப்போ தான் வந்து அந்த மனசு வந்து சமநிலையில் இயங்கும். அப்போ தான் வந்து உறவு முறையை சரியாக புரிஞ்சிக்க முடியும். இல்லைனா உறவு முறையை பற்றி நம்ம தப்பாக தான் புரிஞ்சுப்போம். வெளியிலையும் வாடா போடான்னு கூப்பிட்றது, உள்ளுக்குள்ளேயும் யோசிக்கும்போது வாடா போடா அப்படின்னு யோசித்தாங்கனாக்கா அவங்க உண்மையிலே அவங்ககிட்ட வந்து பாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு அப்பா வந்து தனது மகன்கிட்ட வந்து வாடா போடா, எப்படா வந்த, என்ன சாப்பிட்டியா இல்லையா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வா போ அப்படிங்கிறாரு. நீ போய் அதை பண்ணிட்டு வரியா, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து தான் மகன்கிட்ட ஒருமையில் பேசுகிறாரு. அவன் இவன் வா போ வாடா போடா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கோவப்பட்டு திட்டுறாரு, அந்த ஒருமையில் திட்டுறாரு. ஆனால் அதே அப்பா தனது மனசுக்குள்ளே தனது மகனை பற்றி யோசிக்கும்போது அவங்க இவங்க அப்படின்னு யோசிக்கணும். மனசுக்குள்ளே ஒரு அப்பா வந்து தனது மகனை பற்றி யோசிக்கும்போது, தனியாக யோசிக்கும்போது அந்த மகனுக்கு மரியாதை கொடுத்து யோசிக்கணும். அப்போ தான் அந்த மகனோட அந்த உறவு முறையோட தன்மை என்பது என்னவென்று தெரியும். சும்மா பெரியவங்கன்னா சின்னவங்கள வாடா போடான்னு கூப்பிடலாம் அப்படின்னா அது ஒருதலை பட்சமான புரிதலாக இருக்கணும். அவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, அதாவது சின்னவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அது மனசுக்குள்ளே. வெளியில் வந்து நம்ம உரிமையோட வாடா போடான்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனால் அப்படி யாரை நம்ம வெளியில் வந்து வாடா போடா வாடி போடிங்கிறோமோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும்போது நம்ம வந்து மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அந்த மாதிரி மரியாதை கொடுத்து யோசிக்கணும். அது மாதிரி ஒரு அப்பா வந்து தனது மகனை பற்றி தான் மகனை பற்றி மகன்கிட்ட பேசும்போது வாடா போடா அப்படின்னு பேசுகிறாரு, வா போ அப்படின்னு பேசுகிறாரு. நீ ஏன் அதை இன்னும் செய்யலை அப்படின்ட்டு பேசுகிறாரு. அதே நேரத்தில் அந்த அப்பா வந்து தனது மகனை பற்றி இன்னொருவரிடம் பேசும்போது அவர் இவர் அப்படின்னு பேசணும். தனது மகனை பற்றி இன்னொருவரிடம் பேசும்பொழுது அவர் என்னன்னு தெரில, காலையில் சொன்னேன், திட்டினேன், அவர்கிட்ட என்ன பண்ணுறாரான்னு தெரில, பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுத்து அதில் ஒரு மரியாதை வந்துடுது. ஆனால் ரொம்ப மரியாதை இல்லை ஆனால் அதே அப்பா வந்து தனது மகனை பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அவங்க இவங்கன்னு யோசிக்கணும். அவங்க இவங்க, நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு யோசிக்கணும். இந்த மாதிரி மனித உறவு முறையில் நாம் ஒரு கவனம் செலுத்தி அவங்ககிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்கணும். தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த மனித உறவு முறைகள் என்பது இந்த மனுஷங்களுக்கு அமைதிக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் மனித வாழ்க்கையில் அமைதி நிலவுவதற்கு உதவும். அது மாதிரி ஒரு அம்மா வந்து தனது மகனை வந்து வாடா போடா வா போ அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் அதே அம்மா தனது மகனை பற்றி இன்னொருவரிடம் பேசும்போது அவர் இவர் அப்படின்னு பேசலாமா அப்படின்னா, அதே அம்மா தனது மகனை பற்றி இன்னொருவரிடம் பேசும்போது அவர் இவருன்னு பேசணும். அவருன்னு தெரில, காலைல பேசினேன், அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லணும். அதே அம்மா தனது மகனை பற்றி தனது மனதுக்குள் யோசிக்கும்போது அவங்க இவங்கன்னு பேசணும். அதனால் ஒருவரை பற்றி பிறரிடம் பேசும்போது ஒரு அம்மா தனது மகனை பற்றி நேரடியாக பேசும்போது அவன் இவன் வாடா போடா என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ணுற சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருமையில் பேசலாம். அதே அம்மா தனது மகனை பற்றி இன்னொருவரிடம் பேசும்போது அவர் இவர்னு பேசணும். அதே அம்மா தனது மகனை பற்றி தனது மனசுக்குள் பேசும்போது அவங்க இவங்க, மனசுக்குள் யோசிக்கும்போது அவங்க இவங்கன்னு யோசிக்கணும். இந்த விதிமுறையை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் மனித உறவு முறைன்னா என்ன அப்படிங்கிறது. மனித உறவு முறையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மனித வாழ்க்கையில் அமைதி ஏற்படும். நம்ம அதில் கவனமே செலுத்தலை. நம்முடைய கவனமெல்லாம் வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், விண்வெளிக்கு போகணும், இயந்திரங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயந்திரங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இயந்திரங்கள் நிறைய இருக்குது. டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இப்படி அதை பற்றியே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இயந்திரங்களை புரிந்து கொள்வதற்கே, அப்புறம் கணினி, லேப்டாப்பு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து
கவனத்தை செலுத்திகிட்டு இருக்கோம். மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யவே இல்லை. மனுஷங்க உணர்வுகள் என்ன, அவங்க எதிர்பார்ப்புகள் என்ன, எப்படி அவங்ககிட்ட பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம கவனம் செலுத்தாதனால்தான் இங்கே கெட்ட வார்த்தைகள் பெருகி போச்சு. கவனம் செலுத்தினா மட்டும்தான் மனுஷங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கவனம் செலுத்தணும். அப்போ தான் அதை கற்றுக்க முடியும். அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயமோ அதே போல் தான் மனுஷங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கற்றுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ தான் அந்த மனித வாழ்வில் அதை நீங்கள் அது பெருசாக நீங்கள் நினைக்கல அப்படின்னா அப்போ தான் நீங்கள் உங்களுடைய கவனம் எல்லாமே இயந்திரங்களை புரிந்து கொள்வதிலே இருக்குது. இயந்திரங்களையே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, மெஷின்ஸை புரிஞ்சுக்கிறதுல இருக்குது. மொபைல் ஃபோன், லேப்டாப்பு இதையே புரிஞ்சுக்கிறதுலே உங்களுடைய கவனம், நேரம் செலவழிக்கப்படுகிறது. அப்போ தான் அப்படின்னா உங்களுடைய கவனம் வேறு எங்கேயோ இருக்கும்போது தான் கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் புகுந்து விடுகிறது. உங்களுடைய பேச்சு வழக்கில் கெட்ட வார்த்தைகள் என்பது புகுந்து விடுகிறது, நுழைந்து விடுகிறது. கெட்ட வார்த்தைகள், மரியாதை குறைவான அணுகுமுறைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் புகுந்து விடுகிறது.